Hello friends, welcome back to my channel. யாரு யாரும் பயப்படாதுங்க, நான் தான். முகத்தில் என்ன இந்த காயம்னா வடக்க நண்பர் செஞ்ச மாயம். நான் ஒரு மாதிரியாக சொல்ல, அவர் ஒரு மாதிரியாக வெட்ட, ஒரு வழியாக வெட்டின்னு வந்தாச்சு. 1.25 தினார் இந்த ஒரு காசுக்கு. அப்புறம் ஓனர் ஊருக்கு போயிட்டாரு. 4:30 மணிக்கு ஓனர் எழுப்பி அவர் கூட ஒரு அக்கப்போர். அந்த கொடுமையை நான் எப்படி சொல்கிறது? சரி சொல்லாம போ. உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறது? சரி சொல்லு நாயே. சொல்கிறேன் கேளுங்க. 4:30 மணிக்கு எழுப்புனார். 4:30 மணிக்கு எழுப்பி வாயான்னு ஏர்போர்ட்டில் விட்டு வாங்கினார். அப்படியே வந்து காரில் உக்காந்தேன். நானும் அவரும் போனோம். ஓனர் தான் டிரைவிங் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு சீசான் ஒரு இடத்துல வந்து இந்த சீசானுங்க குடிப்பாங்க, அந்த ஃபோட்டோ சைடில் போடுறேன். அது வாங்குகிற இடத்துக்கு இட்டுன்னு போயிட்டு இந்த இடத்துல தான் நான் வாங்குவேன், எப்போயாவது நான் ஃபோன் பண்ணேன்னா இந்த இடம் வந்து பொருள் வாங்கினோன்னு 4:30 மணிக்கு சொல்கிறாரு. விடியகால் 4:30 மணிக்கு அந்த இடத்துல இட்டுன்னு போய் காட்டிட்டு அப்புறம் அப்படியே நேராக 80 நம்பர் ரோடு, அந்த ரோட்டை பிடிச்சி அதிலே போகிற வழியிலேருந்து அவர் கன்ஃபியூஷன், எந்த வழியில் போகிறதா எந்த வழியில் போகிறதா. அவருக்கு வழி தெரியும், வழி தெரிஞ்சாலும் டக்குன்னு வந்து குழம்பிட்டார். செல்லு நோண்டினே வந்து இப்படி போகிறதா. அப்புறம் வேற ஒரு வழி பிடிச்சி போடுற, அந்த வழியில் போயிட்டு எப்படி போகிறதுன்னு தெரில. அப்புறம் என்ன கேட்டார் எப்படி போகணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வழி சொன்னேன். அப்போ எனக்கு அப்படியே ஒரு பெருமை, என்ன தான் இவர் வந்து கொளுத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு 40 வருஷம் இருந்தாலும் புதுசாக வந்து நம்மள்ட்ட வழி கேட்குறாரு அப்படின்ற ஒரு கெத்து. அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே உடம்பு ஒரு ஆஹா, ஒரு கெத்தாக நம்மள்ட்ட வழி கேட்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கும். உங்களோட பெரிய ஆள் இல்லை உங்களோட ஒரு எல்லாம் தெரிஞ்சவரும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். அப்படியே அந்த கெத்தை மனசில் வச்சுன்னு அப்படியே பல்ல கடிச்சுன்னு போனேன். என்னடா இப்படிலாம் ஊரை சுற்றின்னு கிடக்கிறாரு அப்படின்னு, ஈஸியாக போயிருக்கலாம் அப்படி ஊரை சுற்றுறாருன்னு நினச்சி நான் போனேன். அப்புறம் போய் அவர் இறக்கி விட்டோன்னா இருப்பா அதை ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் போய் போர்டிங் போட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் அனுப்பிட்டு போர்டிங் பாஸ் கையில் எடுத்துன்னு பாஸ்போர்ட் கையில் எடுத்துன்னு வந்தார். வந்து வண்டி கூட அப்படின்னாரு. அப்புறம் நான் சைடில் உட்காந்து அவர் ஓட்டின்னு அங்கே வந்து விஐபி இங்கே சீசா குடிக்கிற இடம்னு ஒன்று இருக்குது, அதை நான் போடுறேன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். அது அப்புறம் அந்த இடத்துல போய் 6:30 மணிக்கு அவர் குடிக்கு போயிட்டார். ஒரு 2 மணி நேரம் இங்கே சுற்றினிட்டு 6:30 மணிக்கு அங்கே போனார். 6:30 மணிக்கு போயிட்டு என்னை கூட்டாரு, வா உள்ளே வந்து டீ காஃபி எதனா குடியா அப்படின்னு. நான் பள்ளி வளர்க்கல பாப்பா அப்படின்னேன். பரவாயில்ல வா வந்து குடி அப்படின்னு. இல்லை வேணாம் அப்படின்னு. அவர் மட்டும் போய் சீசா குடிச்சிட்டு வந்தார். வந்து அப்புறம் ஏர்போர்ட்டுக்கிட்டுன்னு போயிட்டு ஒரு 5 தினார் காசு கொடுத்தாரு நமக்கு. இந்த 5 தினார் வந்து இதான் நீ வச்சுக்கோ செலவுக்கு அப்படின்னு கொடுத்தாரு. நம்பூர் காசுக்கு 1370 ரூபா சம்திங் வரும். மகராசன் இன்றைக்கி ஒரு 5 தினார் கொடுத்துக்கிறாரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு டைமு இதேமாதிரி அன்டைமில் இட்டுன்னு போய் ஒரு 2-3 மணி நேரம் சுற்ற வச்சுட்டாரு. அப்போ ஒரு 5 தினார் கொடுத்தாரு. இப்போ போயிட்டாரா, ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு வரமாட்டார் குவைத்துக்கு. அது வரைக்கும் இங்கே இருக்கிற பையன் மேடத்து சாவடிச்சிருவாங்க. மேடம் சாவடிக்கிறாங்களோ இல்லையோ, பையன் சாவடிச்சிருவான். இந்த 5 தினார் அப்புறம் சம்பளத்துலேருந்து எடுத்து வச்ச காசு நாளைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி போக முடியாது, டைம் மணி 2 மணி ஆச்சு. இப்போ நான் போயிட்டு மணி 8 மணிக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் சலூனுக்கு போய் வந்துட்டு அப்புறம் கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போக டைம் இல்லை. இப்போ நான் போனாலும் வெளியே இவங்க போகிற டைமு. அதனால் கை வர வலியுது, அப்படியே கை பிடிச்சின்னு நடக்குது. சாரி வீடியோ ஷேக் ஆனால் நாளைக்கு போய் பொருள் வாங்கினாலாம். இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்போம். ஓனர் அவங்க தம்பி ஃபோன் பண்ணி போய் என்னோடய துணி இங்கே பக்கத்தில் இருக்கிற லேண்ட்ரில் இருக்குது வாங்கினோம் அப்படின்ட்டாரு. அதெல்லாம் இப்போ வாங்கின்னு வரோம். அவரோட துணி என்னென்னா அவர் வந்து கஸ்டம்ஸில் வேலை செய்கிறாரு. அதெல்லாம் கஸ்டம்ஸ் துணி இப்போ வாங்கின்னு வரோம். இங்கே எப்படின்னா பெரும்பாலான கொய்த்திங்க வந்து கவர்மெண்ட் வேலை தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்குது. நம்ம ஊரில் கொடுக்குதா? கொடுக்காது. தெரியுதா? சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா அக்கௌண்ட்டு தான், காசு அப்புறமா கொடுக்குறேன்ட்டாரு. அதெல்லாம் துணி மட்டும் வாங்கின்னு வரேன். மேலே வீட்டுக்கு எடுத்துன்னு வர சொன்னார், 2வது ஃப்ளோருக்கு வந்துடு அப்படின்னு. எடுத்துன்னு கொடுத்துருவோம். காலையில் தான் புலம்புனேன். ஓனர் ஊருக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் மேடமும் பசங்களாம் இட்டுன்னு போய் சாவடிப்பானுங்கன்னு அதை சொல்லி 4 மணி நேரம் ஆகலை. அதுக்குள்ளே வேலை வந்து ரவுண்ட்ஸ்லேயே சுற்றின்னு இருக்கிறேன். பசங்களை இட்டுன்னு போய் முட்லால் விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பையனை இட்டுன்னு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இட்டுன்னு வந்துட்டு இப்போ மேடத்தை சலூன் இட்டுன்னு வந்துருக்கிறேன். அப்படியே சலூன் முடிச்சுட்டு நேராக திருப்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு இட்டுன்னு போகணும் மேடத்தை. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும். அதான் ஜமையாக வந்திருக்கேன். சில பொருள்லாம் வாங்கினார் சொன்னாங்க. பெப்சி ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஊர் காசுக்கு 200 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 55 ரூபா. அதுக்கப்புறம் இது நானே தெரில, ஏதோ ஒரு பொருள். இது வந்து இந்த ஊர் காசுக்கு 535 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 147 ரூபா. இதிலே சப்பாத்தி ஃப்ளோரு, அந்த சப்பாத்தி மாவு, அது ஏதோ மாவுலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம எப்போயாவது சமைச்சு சாப்பிட்லாம். அப்புறம் பன்னு வாங்கினார் சொன்னாங்க. இது வந்து இந்த ஊர் காசுக்கு 280 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 77 ரூபா.
இதில் ஒரு 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக மில்க்கு ஒன்று வேணும்னு சொன்னாங்க. அந்த கண்டென்ஸ் மில்க்கு ஃபேவரட் மில்க்கு அது ஒன்று சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு பாக்கெட் வந்து 370 ஃபில்ஸ். நம்பர் காசுக்கு 102 ரூபா. இது ஒரு 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். இந்த 4 பொருள் தான் வாங்கினார் சொன்னாங்க. பொருள் வாங்கிட்டு கொடுத்துட்டேன். மொத்தம் 2 தினார் 625 ஃபில்ஸ் ஆச்சு. நம்பர் காசுக்கு 734 ரூபா சம்திங் வரும். அவ்வளோதான். சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குவோம். பசங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு. ஏன்னா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி சில பொருள்லாம் வாங்கின்னு வரணும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் போய் வாங்கின்னு வந்துடலாம் நாளைக்கு. அவ்வளோதான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.